வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்க அன்றாட வாழ்க்கைக்கு, குறிப்பா உங்க பேங்க் அக்கவுண்ட், ரேஷன் கார்டு, அப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு திட்டங்களை நேரடியா பாதிக்கக்கூடிய சில அவசரமான அப்டேட்ஸ். உங்க பணத்தையும் சலுகைகளையும் பாதுகாப்பா வச்சுக்க இந்த விளக்க தொகுப்பை கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, இப்போ நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போற 5 முக்கிய தலைப்புகள்: அவசர வங்கி விதிகள், ரேஷன் கார்டு மாற்றங்கள், அரசு திட்டங்கள், மாநில சட்ட செய்திகள், அப்புறம் கடைசியா வானிலை நிலவரம். முதல்ல இந்த அவசர வங்கி கணக்கு விதிகள் பத்தி பாப்போம். உங்க பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படாம எப்படி பாதுகாக்கிறது? ரிசர்வ் பேங்க் இப்போ ஒரு பெரிய அதிரடி கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத பேங்க் அக்கவுண்டுகளை அவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு டார்மெண்ட் அக்கவுண்ட், அதாவது தொடர்ந்து 2 வருஷமா எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்காத கணக்குகள். இன்னொன்னு இன்ஆக்டிவ் அக்கவுண்ட், அதாவது 12 மாசமா எந்த பரிவர்த்தனையும் நடக்காதவை. இது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா பேலன்ஸ் எதுவும் இல்லாம அப்படியே போட்டு வச்சிருக்க ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டுகளும் முழுமையா க்ளோஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க அக்கவுண்ட்டை முடக்காம காப்பாத்த நீங்க உடனே செய்ய வேண்டிய 3 ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் இருக்கு. முதல் படி, இன்னிக்கே உங்க அக்கவுண்ட்ல ஒரு சின்ன தொகையாவது போட்டு எடுங்க, இல்ல யாருக்காவது அனுப்புங்க. ரெண்டாவது, உங்க ஆதார், பான் கார்டு விவரங்கள் பேங்க்ல முறையா கேஒய்சி அப்டேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மூணாவது, நேரடியா பேங்க்குக்கு போயோ இல்ல நெட் பேங்கிங் மூலியமாவோ உங்க அக்கவுண்ட் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கான்னு ஒரு முறை உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது ரேஷன் கார்டுக்கான புதிய விதிகள். உங்க ரேஷன் கார்டு ரத்தாகாம எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்ப்போம். போலி ரேஷன் கார்டுகளை முழுமையா ஒழிக்க மாநில அரசு இப்போ ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. அதனால உங்க மாதாந்திர சலுகைகள் பாதிக்கப்படாம இருக்க இதையெல்லாம் நீங்க கவனிக்கணும். தொடர்ந்து 3 மாசத்துல இருந்து 12 மாசம் வரைக்கும் நீங்க ரேஷன் கடையில எந்த பொருளுமே வாங்காம இருந்தா உங்க கார்டு ரத்தாக நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கட்டாயமா ரேஷன் கடையில கைரேகை பதிவு செஞ்சிருக்கணும். இதுல மிக முக்கியமான விஷயம், குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனே அவங்க பேரை கார்டுல இருந்து நீக்கிடுங்க. இதை செய்யாம விட்டா உங்க ரேஷன் கார்டே மொத்தமா முடக்கப்படலாம். இதுல இன்னொரு கட்டாயமான விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் இகேஒய்சி இணைப்பு. உங்க ஆதார் கார்டு, பேங்க் அக்கவுண்ட், அப்புறம் ரேஷன் கார்டு, இந்த 3ம் கண்டிப்பா ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா மகளிர் உரிமை தொகை மாதிரி எந்த ஒரு அரசு சலுகையா இருந்தாலும் இப்போ நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு தான் வருது. அதனால இந்த 3 இணைப்பும் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு தடையும் இல்லாம அந்த தொகையை நீங்க பெற முடியும். மூணாவது பகுதி அரசு திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகள். இதுல மாநில மற்றும் மத்திய அரசோட திட்டங்களை பத்தி நாம நியூட்ரலா வெளிப்படையா பார்க்க போறோம். சமீபத்துல பாத்தீங்கன்னா மாநில அரசு சார்பா கோடைக்கால சிறப்பு தொகுப்பா 5000 ரூபாய் வழங்கின திட்டம் மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி மத்திய அரசு தரப்புல இருந்தும் PM கிசான் நிதி, கேஸ் சிலிண்டர் மானியம், உரம் மானியம்னு பல தொகைகளை ஒருங்கிணைச்சு சுமார் 12000 ரூபாய் வரைக்கும் பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா வரப்போறதா சில தகவல்கள் வெளியாயிருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு. ஒரு பக்கம் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் நிதி, பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய், 3 இலவச சிலிண்டர் அப்படின்னு ரொம்ப பரவலான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாநில அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல மிக கடுமையான தகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது, அரசு வேலை இருக்கக்கூடாது, வருமான வரி கட்டக்கூடாதுன்னு ரொம்ப குறிப்பான கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கிறதால புதிய அரசு திட்ட விண்ணப்பங்களை பரிசீலனை பண்றது, அப்புறம் ரேஷன் கார்டுல பேர் திருத்தம் பண்றது எல்லாமே மே 4ஆம் தேதி வரைக்கும் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சோ மே 4 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 4வது பகுதி மாநில செய்திகள் மற்றும் சட்ட அப்டேட்ஸ். நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சில முக்கியமான ரூல்ஸ் இது. புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்றவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கடுமையான எச்சரிக்கை. மதுவிலக்கு அமலாக்க பிரிவோட புதிய உத்தரவுப்படி நீங்க வெறும் 90 மில்லி அளவுள்ள ஒரு சின்ன மதுபான பாட்டில எல்லையை தாண்டி கொண்டு வந்தாலும் சரி, இனி அது சட்டப்படி கிரிமினல் குற்றமா கருதப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். சோ டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இப்போ வெயில் காலம் தொடங்கிட்டதால தண்ணீர் கேன் தேவை ரொம்பவே அதிகமா இருக்கு இல்லையா? இதை பயன்படுத்திக்கிட்டு முறையான FSSAI லைசன்ஸ் எண், பேக்கிங் செஞ்ச தேதி, காலாவதியாகும் தேதி இல்லாத தரமற்ற குடிநீர் கேன்களை யாராவது விட்டால் பிடிப்படும் இடத்திலேயே உடனே 5000 ரூபாய் ஸ்பாட் ஃபைன் விதிக்கப்படும்னு அரசு அதிரடியா உத்தரவு போட்டிருக்காங்க. நீங்க வாங்கும்போதும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. வணிக ரீதியான கேஸ் சிலிண்டர் முன்பதிவுல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. உலக அளவுல நிலவி வர்ற ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமா சிலிண்டர் சப்ளைல சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. இதனால மத்திய அரசு இதுக்கு முன்னாடி 45 நாட்களா இருந்த புக்கிங் அவகாசத்தை இப்போ அதிரடியா 20லிருந்து 25 நாளா குறைச்சிருக்காங்க.
அடுத்ததா ஒரு முக்கியமான சட்டச்செய்தி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவங்க மனைவி மீது இருந்த 12.60 கோடி ரூபாய் சொத்து மறைப்பு வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. இதுக்கு போதுமான சட்ட ஆதாரங்கள் இல்லைன்னு கோர்ட் சொல்லிருக்காங்க. தேர்தலை எதிர்நோக்கியிருக்கிற இந்த நேரத்துல அவர் எதிர்கொண்ட ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல் இதனால நீங்கியிருக்கு. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வானிலை அறிக்கை மற்றும் சில முக்கியமான முன்னெச்சரிக்கைகள். அடுத்த சில நாட்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 30ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர்ல சூறாவளி காற்றுடன் கனமழை எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் மே 1ஆம் தேதி மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்று வீசக்கூடும். இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையோட இருங்க. சோ இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த அவசரமான ரூல்ஸ், அப்புறம் புதிதா அறிவிக்கப்பட்ட அரசு திட்டங்கள், இதெல்லாம் உங்க குடும்பத்தோட நிதி நிலைமையில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான அத்தியாவசியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விளக்க தொகுப்பை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள தொகுப்போட சந்திக்கிறேன்.